இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு கூட உயிர்த்தெழுந்த நாள் அப்படின்றதுனால நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்குமா? அல்லது எப்பயுமே சந்தோஷமா இருக்குமா? எப்பயுமே சந்தோஷமா இருக்கிறோம். ஆனா ஒரு குட் நியூஸ், நம்மளுடைய மீட்பர் எப்பொழுதுமே உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதையும் அவர் கடைசி நாளில் பூமியில் மேல் நிற்பார் என்பதையும் அறிந்திருக்கிறேன். நான் அறிஞ்சிருக்கிறேன். நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? இப்படி சொன்னது யாரு? இத சொன்னது யாரு? யோபு சொன்னாரு. யோபு தன்னுடைய இருளான ஒரு சூழ்நிலையில, ஒரு டிப்ரெசிவான ஒரு சூழ்நிலையில இந்த காரியத்தை சொல்றாரு. யோபு 19 அதிகாரம் 25ஆம் வசனத்துல இருக்குது. அதை கூட நான் வாசிக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். நம்ம அறிந்திருந்தாதான் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்கு தெரியும். மகதலேனா மரியாள், எல்லாரும் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளலாம். அதை நம்ம கூட வாசிப்போம் எல்லாருமா சேர்ந்து. அதுல சில வார்த்தைகளை 9ல இருந்து 16 வரையிலான வசனங்களை வாசிக்கலாம். அதுக்கு முன்பதாக அந்த 20ஆம் அதிகாரம் யோவான் 20 9ல இருந்து வாசிக்க போறோம். அதனுடைய அறிமுகம் என்னன்னா, மரியாள், மகதலேனா மரியாள் காலையிலே இருட்டோட எழுந்து உயிர்த்தெழுந்த இயேசுவை காண போறாங்க. இயேசுவை கல்லறையில காணதான் போறாங்க. கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற இயேசுவை காலையிலே எழுந்து காண போகும்போது அங்க என்ன, அவர் இல்ல, கல்லறையில அவர் இல்ல. உடனே போய் என்ன பண்றாங்க, தன்னுடைய சீஷர்களுக்கு, இயேசுவின் அன்பான சீஷனுக்கும் பேதுருக்கும் போய் அந்த காரியத்தை சொல்றாங்க. உடனே எல்லாருமா சேர்ந்து ஓடி போய் கல்லறை கிட்ட போய் பாக்குறாங்க. அதுதான் இந்த பேக்ரவுண்டு. 9ஆம் வசனம் முதல் நம்ம வாசிக்கலாம். அவர் மரித்தோரில் இருந்து யோவான் 20:9 இருந்து வாசிக்கிறேன். அவர் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருக்கிறார்கள். யோபு அத்தனை வருஷத்துக்கு முன்பதாகவே மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிஞ்சிருந்தாரு. இன்னைக்கு நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லுகிற காரியம், அவர்கள் இன்னும் அறியாதிருந்தாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு அறிந்திருக்கிறோமா? நம்மளுடைய கிறிஸ்து இயேசுவை அறிந்திருக்கிறோமா என்பதுதான். அந்த கண்ணோட்டத்தோடு இந்த அதிகாரத்தை நான் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்றேன். அவர் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றாள். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றாள். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதுகிறேன் என்று அர்த்தமா? ஆமென். முதலாவது, இயேசு அருகில தான் இருக்கிறாரு. அந்த 14ஆம் வசனத்துல, ஆனா அவர் இயேசு என்று அவள் அறியாதிருந்தாள் இருக்கு. நம்ம இன்னைக்கு இயேசுவை அறிந்திருக்கிறோமா? உயிர்த்தெழுந்த இயேசுவை அறிந்திருக்கிறோமா? அவர் அறிந்தாதான் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அவர் இன்றும் நம்மளோடு ஜீவிக்கிறவராகவே இருக்கிறார். அப்போ திருப்பி இயேசு அவளை பார்த்து அவர் பேசின உடனே அவன் சொல்றான், ரபூனி அப்படின்னு சொல்றான், போதுகிறேன்னு சொல்றான். நம்மளும் ஒருவேளை இன்னைக்கு அவரை பார்க்க முடியலன்னா வேதத்தின் மூலமா அவருடைய சத்தத்தை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? வேதம் உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார் அப்படின்ற அந்த அறிவு நம்மளுக்குள்ள வரணும். அவரை அறிகிற அறிவு நம்மளுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு கூட அதற்காக நம்ம ஜெபிப்போம். நம்மளுடைய காதுகள், கண்கள் திறக்கப்படணும். அவர் அறியணும், நம்ம இன்னும் அவர் அதிகமா அறியணும். பவுல் அதுதான் சொல்றாரு. பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல சொல்லப்பட்டிருக்குது. 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின்
மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பைன்னு என்ன அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லாவற்றையும் குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கிறிஸ்து இயேசுவை இன்னும் அதிகமா அறிய வேண்டும். அது உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையை நம்ம இன்னும் அதிகமா அறியும் போது நம்மளுக்கு பல அற்புதங்களை நம்மளுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறாரு. இந்த மாசத்துல தொடக்கத்துல கூட என்ன வாக்குத்தத்தம் கொஞ்சம் அதை நினைவு கூறலாம். இந்த மாசத்தின் தொடக்கத்துல நம்ம என்ன வாக்குத்தத்தத்தை நம்ம கையாண்டு கொண்டிருக்கிறோம். தேவரீர் சகலத்தின் இந்த மாதத்தின் ஏப்ரல் மாதத்தின் வாக்குத்தத்தம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அதான் அவர் அறிகிற அறிவு. அதை யோபு அறிஞ்சிருந்தாரு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதையும் யோபு அறிஞ்சிருந்தாரு. இவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில போகும்போது தேவனை அறிகிற அறிவு நம்மளுக்குள்ள இருந்து, நான் எந்த விதமான இருட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் அதை நம்மளால ஈஸியா மேற்கொள்ள முடியும். ஏன்னா உயிர்த்தெழுந்த இயேசு எல்லாவற்றையும் மேற்கொண்டார். அவர் மரணத்தை ஜெயமாக வென்றவர். அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம இந்த காலை வேளையில கூட ஒரு விசுவாசத்தோடு, ஒருவேளை நீ என்ன நிலைமையில வேணாலும் இருக்கலாம், உங்களுடைய நிலைமை மற்றவர்களுக்கு புரியாத புதிராக கூட இருக்கலாம். ஆனா எதுவாக இருந்தாலும் அந்த நிலைமை மாறத்தக்கதாய் யோபுவினுடைய அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை கூட கர்த்தர் மாற்றி அந்த 42வது அதிகாரத்துல அவருக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராய் இருந்த தேவனை அவர் அறிந்திருந்தார். அதே ஒரு வல்லமையோடு அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஏன் கூட இருக்குதுன்னு அதை நினைத்தவர்களாக எல்லாரும் ஆண்டவர் வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி நம்ம அந்த ஜெய கிறிஸ்துவை நோக்கி நம்ம விண்ணப்பம் பண்ணலாமா? ஒரு விசை உங்க கண்களை மூடி, இம்மட்டுமாய் நம்மளை நடத்தி வந்த தேவனை அதிசயமாய் நம்மளை நடத்தி வந்திருக்கிறாரு. இந்த 4 மாதங்கள் முடிவுல, 4வது மாதத்தின் முடிவுல வந்திருக்கிறோம். இன்றைய தினத்துல கூட அவர் உயிர்த்தெழுந்த நாளின் வல்லமையை நம்ம அறிந்து கொள்ளத்தக்கதாய், அதை செலிப்ரேட் பண்ணத்தக்கதாய் நம்ம கூடி வந்திருக்கிறோம். அதோடு மாத்திரம் அது நின்று விடாதபடிக்கு அதை அறிந்தவர்களாக, நம்மளுக்கு சகலத்தை அவர் செய்ய வல்லவர் என்பதை நினைவு கூர்ந்தவர்களாக ஒரு விசை ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிற ராஜா. அப்பா, இம்மட்டுமாய் எங்களை கிருபையாய் காத்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த புதிய நாளை, இந்த ஓய்வு நாளின் காலை வேலை நீர் எங்களுக்கு காண செய்த கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அன்றைய சபையாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. சபையாய் கர்த்தாவே, உயிர்த்தெழுந்து எங்களுடைய தேவனுடைய வல்லமையை நாங்கள் பார்க்கத்தக்கதாய் அன்றைய நாங்கள் கூடி வந்திருக்கிற இந்த இடத்துல தானே கர்த்தாவே, பல அற்புதங்களை நீங்க செய்ய வல்லவரா இருக்கீங்க அப்பா. அன்றைய உங்களுடைய பிள்ளைகள் போகிற பாதைகளை எல்லாத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. எல்லா இருளான சூழ்நிலையிலையும் ஆண்டவரே, நீங்க எங்களை ஒருபோதும் கைவிட்டதே இல்லை கர்த்தாவே. எங்களோடு கூட வருகிறீர் அப்பா. மேடுகளிலும் பள்ளத்தாக்கிலும் நீர் எங்களுக்கு தேவனா இருக்கிறீர் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. யோபு சொன்னது போலவே ஆண்டவரே, நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுடைய தேவனை நாங்கள் பக்கத்துல இருக்கிற, அருகில் இருக்கிற எங்களுடைய உயிருள்ள மீட்பரை நாங்கள் பார்க்கத்தக்கதாய் இந்த காலை வேளையில கூட எங்கள் கண்களை நீங்க திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க பேசுகிற காரியங்களை நாங்கள் காதுகளினால அதை நன்றாய் கேட்கத்தக்கதாய், எங்களுடைய சொந்த கண்களினால அதை நாங்கள் பார்க்கத்தக்கதாய் எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. உயிர்த்தெழுந்த தேவன் நீர் மீண்டும் வருவீர் என்கிற நம்பிக்கையோடு கர்த்தாவே உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அந்நிய கண்கள் அல்ல, எங்களுடைய கண்களே அதை பார்க்க போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த ஆராதனை வேலையை முற்றிலுமாய் கரங்கள்ல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வருகிற ஒவ்வொருவரையும் நீங்க தடை இல்லாமல் சீக்கிரமாய் அழைத்து கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உங்களுடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு எந்த தடையும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே, உண்மை புகழ்ந்து பாடுகிறதுக்கு எங்கள் நாவுகளை கூட நீங்க திறந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் நீர் ரத்தமாக்கும்படியாய், நிர்மூலமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு விசை கூட ஆண்டவரே, இந்த சபையில ஒவ்வொரு குடும்பங்களோடும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரோடும் உடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீங்க காண்பிக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஆராதனை உமக்கு பிரியமான ஆராதனையாய் நீங்க ஏற்றுக்கொள்ளும்படியாய் எங்களுடைய சரீரங்களையும், எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் உடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியோடும் உண்மையோடும் உண்மை ஆராதிக்கிற கிருபையை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பாடல் வேலையில கர்த்தாவே உடைய நாமம் மகிமைப்படும்படியான கிருபையை தாங்க ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல,
உங்களுடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணுங்க தகப்பனே. ஆண்டவரே, இன்னும் அநேகரை கர்த்தாவே நீங்க கூட்டி சேர்க்கும்படியா உம்மை அறியாத ஜனங்கள் உம்மை கண்டு கொள்ளத்தக்கதான கிருபையை தருவீராகப்பா. உம்மை காணாத கண்கள் உம்மை கண்டு கொள்ளத்தக்கதாய் கிருபையை தருவீராக ராஜா. ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலையை முற்றிலுமே இந்த சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். பேசுகிற அடியானை கூட நீர் மறைத்து உம்முடைய வசனம் ஆண்டவரே எந்த ஒரு களங்கமும் இல்லாமல் எங்களுக்கு வெளிப்படும்படியாய் அப்பா, அந்த மறைந்திருக்கிற கூடிய எங்களுடைய கண்கள், செவிகள், இருதயங்கள் எல்லாம் திறக்கப்படத்தக்கதாய் உதவி செய்வீராக ராஜா. எல்லா துதிக்கான மகிமை நமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறேன் பிதா. அல்லேலூயா, அல்லேலூயா. காலை வேளையில கூட ஆண்டவரை ஆராதிக்கும்படியா, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியா நம்ம வந்திருக்கிறோம். இந்த பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் நம்மளுடைய வாழ்க்கையில அவர் தொடங்கினதை நிறைவேற்ற வல்லவராய் அவர் இருக்கிறார். இந்த காலை வேளையில கூட ஒரு விஷயம் கூட கண்களை மூடி அவருடைய சமூகத்துல நம்மளை அர்ப்பணிப்போம். இந்த பாடல்களை பாடுவதற்கு முன்பதாக, ஆராதனைக்குள்ள போறதுக்கு முன்பதாக நம்முடைய சிந்தனைகள் எதுவும் சிதறடிக்கப்பட்டு போகாதபடி, ஏதோ ஒரு சடங்காச்சாரமா நம்ம இதை பண்ண வரல. நம்மளுடைய தகப்பனை நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து இந்த காலை வேளையில கூட நம்மளை பார்க்கும்படியா, நம்மிடத்துல பேசும்படியா, இடைப்படும்படியா அவர் இந்த இடத்துல உலாவுகிற தேவனா இருக்கிறார். அவருக்கு நம்ம ஆராதனை செய்ய போறோம். அப்ப அது எவ்வளவு ஒரு புத்தி உள்ள ஆராதனையா இருக்கணும். நம்மளுடைய சரீரங்களை நம்ம அர்ப்பணித்தவர்களாய், ஆவி ஆத்மாவை அர்ப்பணித்தவர்களாய் இந்த பாடல பாட போறோம், ஆராதனை ஏறெடுக்க போறோம். அதுக்கு முன்பதாக நம்மை நாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்போம். நம்மளோட உள்ளந்திரியங்களை எல்லாம் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனா அவர் நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்மளுடைய இருதயம் இன்னைக்கு அவர் பக்கத்துல இருக்கா, தூரமா இருக்கான்னு ஒரு விஷயம் கூட நம்மளை நாமே நிதானித்து அறிவோம். நம்ம வாய் வேணா அவரோட துதிய சொல்லலாம், ஆனா அது அவருக்கு விருப்பம் இல்லை. நம்மளுடைய இருதயத்துல இருந்து அவரை நம்ம துதிக்கணும். நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை எல்லாமே அவரை நோக்கி பார்க்கிற ஒரு தருணமா இருக்கு. இந்த நேரத்துல கூட ஒரு சில மணி நேரம் நம்ம அவருடைய சமூகத்துல இருக்க போறோம். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம, எல்லா விதமான சிந்தனை சிதல்களையும் விட்டுட்டு நம்மை நாமே ஒருநிலைப்படுத்தி, அப்பா நாங்க உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உங்களை துதிக்க வந்திருக்கிறோம், நாங்க ஏறெடுக்க போற இந்த துதி அப்பா உங்க சமூகத்துல அது பிரீதியா இருக்கட்டும் கர்த்தாவே. நாங்க பாட போற பாடல்கள்ல நீங்க மகிமைப்படுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க, அப்பா எங்களுடைய வாழ்க்கையின் மூலமா நீங்க மகிமைப்படுங்க. நாங்க உயர்த்தும் பொழுது, உம்மை துதிக்கும் பொழுது ஆண்டவரே, இந்த இடத்துல வந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். அப்பா உமது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நீர் வந்து அப்பா எங்களை ஆசீர்வதிக்க நீர் வல்லவர் கர்த்தாவே. இந்த காலை வேளையில உயிர்த்தெழுந்த அவருடைய அந்த வல்லமையை குறித்து நம்ம பாட போறோம். அவர் மரணத்தை ஜெயித்தார், நாமும் ஜெயித்திருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சரீரம் அழிந்து போகிற சரீரம், ஆனா நமக்கு நித்திய ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும். எந்த நொடியில வேணா மரணம் வரலாம், ஆனா நான் நித்தியமா அவரோட போய் நான் வாழ போறேன். இது எல்லாமே அநித்தியமான காரியம்தான், ஆனா என்னுடைய ஆத்துமா நித்தியமாய் அவரோட வாழ போகுதுங்கிற ஒரு நித்தியத்தோட ஒரு ஒரு உறுதியோடு நம்ம பாட போறோம். இந்த காலை வேளையில இந்த பாடல நம்ம உற்சாகமா பாட போறோம். மரித்தவர் மத்தியில் அவர் இல்ல, அவர் உயிர்த்தெழுந்தார்னு சொல்லி நம்ம பாட போறோம். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ள கிரியை செய்யணும். எந்த விதமான ஒரு சந்தேகமோ, ஒரு பயமோ, குழப்பமோ இந்த காலை வேளையில இருந்ததுன்னா அவருடைய பாதத்துல வைத்துட்டு, எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துல வைத்துட்டு உற்சாகமாய் கரங்களை தட்டி நம்ம இந்த பாட்டுல பாட போறோம். எல்லாரும் சேர்ந்து நம்ம அவரை ஆராதிப்போம். உயிர்த்தெழுந்தார்
ரத்தத்துல மீட்பு உண்டு. இந்த காலையில் நம்ம கேட்டோம், அவர் மீட்பர்னு சொல்லி. அவர் கடைசி சொட்டு வரைக்கும் அந்த ரத்தத்தை இந்த உலகத்துல சிந்தினார் இல்லையா? அந்த ரத்தம் இன்னுமே இந்த உலகத்துலதான் ஒரு வைப்ரேஷனோட இருக்கு. ஒரு முறை இங்க நம்ம சர்ச்ல ஒரு ஊழியக்காரங்க வந்து சொல்லும் போது, அந்த ரத்தம் என்ன ஆச்சு நீங்க எல்லாம் யோசிச்சு பாத்தீங்களா? அந்த ரத்தம் இன்னைக்கும் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கு. அந்த ரத்தம் இன்னைக்குமே இந்த உலகத்துல, அந்த ரத்தத்துல ஜீவன் இருக்கு. அது ஒரு வைப்ரேஷன்ல அந்த ரத்தம் இருக்கு. அந்த ரத்தத்துல ஒரு வல்லமை இருக்குன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கும் பொழுது, ஏதாவது ஒரு சூழ்நிலையில மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா, ஒரு நோய் இருந்ததுன்னா, இல்ல ஒரு விட முடியாத பாவம் இருந்ததுன்னா, அவருடைய ரத்தத்தை சொல்லி நம்ம செபிக்கும் பொழுது அதை விழுந்து நம்ம மேற்கொள்ள முடியும். ஏன்னா அதுல ஜீவன் இருக்கு. இந்த காலை வேளையில இந்த பாட்டுல நம்ம பாட போறோம், ரத்தத்தால் ஜெயம்னு சொல்லி பாட போறோம். இயேசு ஜெயித்தார், நாமும் ஜெயித்தோம்னு சொல்லி இந்த பாடலை விசுவாசத்தோடு ஒரு அறிக்கையா நம்ம செய்து பாட போறோம். ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம் இயேசுவின். அல்லேலூயா, அல்லேலூயா. ரத்தத்தால் ஜெயம் இயேசுவின். சொல்லுவோமா? ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம் இயேசுவின். அல்லேலூயா, அல்லேலூயா. ரத்தத்தால் ஜெயம் இயேசுவின். இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானை. நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம் இயேசுவின். அல்லேலூயா, அல்லேலூயா. ரத்தத்தால் ஜெயம் இயேசுவின். இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானை. நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. Happy resurrected day, resurrection day. உயிர்த்தெழுந்த இந்த நன்னாளில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அந்த உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை கிறிஸ்துவிடத்தில் மாத்திரமல்ல, உங்களோடும் என்னோடும் இன்றும் என்ன செய்கிறது? செயல்படுகிறதை நாம் உணர்கிறவர்களாக இருக்கிறோம். இயேசுவானவர் இந்த உலகத்துல வந்து அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி மறுபடியும் அவர் கடந்து மரித்து மறுபடியும் உயிர்த்தெழுந்த இந்த சம்பவம் இது ஒரு கதை மாத்திரமல்ல. அவர் உயிர்த்தெழுதலில் சில காரியங்கள் சம்பவித்ததை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். எதற்காக அவர் மறுபடியும் ஊழியம் செய்து மறுபடியும் உயிர்த்தார், மறுபடியும் இன்றும் நம்மோடு கூட ஜீவிக்கிறார் என்பதை வெறும் வார்த்தைகளினால் அல்ல, செயல்பாடினால் நாம் அறிவிக்கக்கூடிய கூட்டமா இருக்கணும்னு சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். மரணம் அப்படின்னு எல்லாருக்கும் என்னது ஒரு பயம் இருக்குல்ல, அப்படிதானே? மரணத்தை குறிச்சு எனக்கு பயமே இல்லை பாஸ்டர் அப்படின்னு யாராவது சொல்றோமா? ஒரு சின்ன ஒரு சிக்னஸ் வந்தாலும் நம்ம என்ன செய்யறோம்? அதை ட்ரீட் பண்றோம். உலக மக்கள் மரணத்தை குறித்த ஒரு பயம், அநேக மதங்களில் கூட இறந்த பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி அநேக என்ன செய்யறாங்க? பலவிதமான காரியங்களை யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம மறுபடியும் என்ன செய்வோம்? பூமியில வந்து வேற விதமா பிறப்போம் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, ஒரு முறை பிறப்பும் ஒரு முறை மரணமும் அதற்கு பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட நியதியா இருக்குது.
ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரு வாழ்க்கை, என்னுடைய ஓட்டத்தை நான் கிறிஸ்துவுக்கு நேராய் நான் ஓடுகிறவனாய் இருந்தால் நாளைக்கு எனக்கு மரணம் சம்பவிக்கிறதை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன், ஒரு நாளும் பயப்படக்கூடாதுல்ல. விசுவாசிகள் பயப்படக்கூடாத சில காரியங்களும் உண்டு. இந்த பூமியில் வாழும் நாட்கள் கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற காரியங்களை நாம் ஓடுகிறோம். ஆனால் அவருடைய வேலை வந்தது முடிந்த பிற்பாடு, இன்று நான் மரித்தால் நாளை நான் பிதாவோடு இருப்பேன் என்பதை உறுதியாய் நம்பக்கூடிய ஒரு விசுவாசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மரணம் பயப்படுவதற்கு அல்ல, விசுவாசிகளுக்கு கிறிஸ்துவோடு நித்தியமாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்ல. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு பிதாவினுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலோ பிதாவாகிய தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறதாய் அமைகிறது. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? கிறிஸ்துவின் பிறப்பு தேவன் நம்மேல் பாராட்டிய அன்பின் வெளிப்பாடு. ஆனால் அவர் மரித்து உயிர் பெற்ற போதோ அவர் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். இது கிறிஸ்து இயேசுவுக்கு மாத்திரம் அல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இது அனுதினம் நடக்க வேண்டிய ஒன்றாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கு. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுடைய வல்லமை நம் மூலமாய் செயல்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமா இருக்குது. பாருங்க, நம்ம நினைக்கிறோம் ஒரே இந்த உயிர்த்தெழுதல் அப்படின்ன உடனே நம்ம நினைக்கிறோம் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுதார் எழுதுற இந்த சூழ்நிலை, இந்த சம்பவத்தை குறித்து தான் நம்ம அநேக காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆங்காங்கே வேறு காலகட்டத்தில் கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து அநேக சம்பவங்களை சுட்டி காட்டியிருக்கிறார். சில காரியங்களை பார்த்து பிற்பாடு இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நான் உங்களோடு கூட தியானிக்க இருக்கிறேன். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த சுவிசேஷத்தில் மாத்திரம்தான் அல்ல, பழைய ஏற்பாட்டிலும் கூட உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து அநேக இடங்களில் என்ன செய்யப்பட்டிருக்குது, சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நபர்கள் மூலமாக இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை என்ன செய்யறாரு, பிதாவாகிய தேவன் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? இது ஏற்கனவே இந்த காரியங்கள் நியமிக்கப்பட்டவைகள், அவருடைய சித்தத்தின் பேரில் இது நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது திருப்பிக் கொள்ளலாம் பாருங்க. என்னாகும் 17ஆம் அதிகாரத்துல 8வது வசனம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல என்ன செய்யறாங்க, அந்த கோராகினுடைய சம்பவம் நடந்த பிற்பாடு அவர்கள் அநேகர் செத்து போனதை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, மோசேவுக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழுப்புகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறாங்க, ஏன் எங்களை வனாந்திரத்தில் கொல்லும்படியாக தான் நீங்க கொண்டு வரீங்களான்னு சொல்லி கேட்கும் போதுதான் மோசே சொல்றாரு, தேவனாகிய கர்த்தர் மோசேயிடத்துல சொல்றாரு, நீ என்ன செய்ய, இந்த 12 கோத்திரத்தின் பிரபுக்களுடைய கோல்களையும் எடுத்துடுவாங்க, ஒரு கட்டையை கொண்டு வாங்க, என்னுடைய சமூகத்துல வைத்து அடுத்த நாள் காலையில நீங்க வந்து பாருங்க, நான் யாருடன் இருக்கிறேன் என்பதை என்ன செய்ய வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்றார். வாசிக்கலாம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஹல்லேலூயா. மரித்து போன ஒரு கட்டை இல்ல ஒரு ஸ்டிக் என்ன செய்து, கோல் என்ன செய்து, இந்த கோல் ஒரு உயிரற்றதா இருக்குது, ஒரு காய்ந்து போன ஒரு கட்டை. ஆனால் இந்த 12 கோத்திரத்துல 12 பிரபுக்களும் கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, அவர்களுடைய கோலையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. சாட்சி பட்டி தேவனுடைய பிரசனத்தில் கொண்டு வந்து வைக்கும் போது, ஆனால் ஆரோனுடைய கோல் மாத்திரம் என்ன செய்தது, மறுநாளிலே துளிர்த்தது. ஹல்லேலூயா. மரித்து போன இல்ல காய்ந்து போன கோலில் இருந்து உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்க வந்தது, பிதாவினுடைய பிரசன்னத்தில். யாருக்கு வந்தது, பிரதான ஆசாரியனாகிய ஆரோனுடைய கோல் என்ன செய்யப்பட்டது, துளிர்த்தது. அப்போ பிரதான ஆசாரியன் மூலமாக கர்த்தர் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை முதல்ல என்ன செய்யறாரு, அவருடைய சொந்த ஜனத்திற்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை மாத்திரம் நம்ம பேசுறோம், அது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. ஆனால் இந்த ஆரோனுடைய கோலும் என்ன செய்தது, உயிர்த்தது. அது 3 கட்டங்களை கடந்தது. என்னது, ஒரே நாளில துளிர்த்தது, பூத்தது, காய்த்தது. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில நான் சொல்றேன்,
எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் என்னுடைய வாழ்க்கை இனி ஒன்றும் வாய்ப்பே இல்லை, காய்ந்த கட்டையிலிருந்து என்ன வரும், என்னுடைய வாழ்க்கை இனி நன்மையானது ஒன்று வருமான்னு நீங்க யோசிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்துல நீங்க அதை வைக்கும் போது, கர்த்தரால் நீங்க தெரிந்து கொள்ளப்படும் போது அது துளிர்க்கும், பூக்கும், காய்க்கும். ஒரு மரத்தினுடைய வேலை என்னது? கனி கொடுக்கணும் இல்ல? ஆனால் இங்கு காய்ந்து ஒன்றுமே உயிரற்ற ஒரு நிலையில் உள்ள ஒரு கோலில் இருந்து துளிர்ப்பதும், பூப்பதும், காய்ப்பதுமான இந்த 3 கட்டங்களையும் என்ன செய்கிறது? கடந்து வருகிறது. அப்ப முதலாவது பாருங்க, இந்த காலகட்டத்தில் தேவன் பிரதான ஆசாரியனை பயன்படுத்தி மரித்து போன அந்த கட்டையில் மறுபடியும் உயிர் பெற செய்ய கர்த்தருடைய ஆற்றல் வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இது முதல் சம்பவம் பாருங்க. இரண்டாவது பாருங்க, இரண்டாவது எடுத்துக்கொள்ளலாம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை கூட படிக்கலாம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி. ஹல்லேலூயா. இங்க இரண்டாவது யாரு, எந்த காலகட்டத்தில் யாரை தெரிந்தெடுத்துக் கொள்கிறார்? தீர்க்கதரிசி. முதலாவது பிரதான ஆசாரியன், இரண்டாவது தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தருடைய ஆவி அவன் மேல் அமர்ந்தபடியினால் அவனை ஒரு பள்ளத்தாக்கில கொண்டு போய் என்ன செய்யறாரு? போய் காட்டுறாரு. அங்க என்ன இருக்குது? சாதாரண எலும்பா? உலர்ந்து போன எலும்பு. மறுபடியும் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசிக்கு வருது. நீ என்ன பாக்குறேன்னு கேட்கிறாரு. நான் உலர்ந்த எலும்புகளை பாக்குறேன். அவர் கேட்கிறாரு, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறுமா? உடனே அவன் சொல்றான், கர்த்தர் நீரே. ஆமா, சில நேரம் நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தோட இருக்கும் போது என்ன செய்யறோம்? இது எப்படி உயிர் பெறும் அப்படி நம்ம வாயில என்ன செய்யறோம்? அதை தடுத்துடுறோம். நான் எப்பெல்லாம் கர்த்தரிடத்துல கொடுக்கிறேனோ, உயிரற்ற நிலையில் கூட கர்த்தர் என்ன செய்வாரு? அதை மீட்டெடுக்கக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் அவருக்கு உண்டாயிருக்குது. சில நேரம் எனக்கு நல்லா தெரியறதுனால, என்னுடைய பாதையில் நான் போகிறதுனால கர்த்தருடைய வழியை நான் என்ன செய்ய முடியல, புரிந்து கொள்ள முடியல. அவர் பள்ளத்தாக்கு நிறைந்த ஒரு இடத்துல போய் நின்னுட்டு, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறுமா அப்படின்னு கேட்கிறாரு. நீங்கள் நானும் தானே சொல்லியிருப்போம், சான்ஸே இல்ல கர்த்தாவே. அவரே நானே செய்யலாம் நினைச்சா கூட. அப்போ அவர் என்ன செய்யறாரு? நீர் அறிவீர் கர்த்தாவே அப்படின்னு சொன்னோன்னா பாருங்களேன், 8வது வசனத்துல 8:9 கூட படிக்கலாம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் முறை, மனுபுத்திரரே நீ தீர்க்க தரிசனம் முறைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நாங்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரிழையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசிக்க அவர்கள் உயிரிழைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். உலர்ந்த எலும்புகள் தான், ஆனால் மகா பெரிய சேனையா எழும்பிற்று. உயிர்த்தெழுதலினுடைய வல்லமை. Don't restrict yourself in a small pot. ஒரு சின்ன ஒரு பாத்திரத்துல உங்களுடைய உயிர்த்தெழுதலினுடைய அறிதலை, புரிந்து கொள்ளுதலை ஒரு சிறிய காரியத்தில் அடக்கிக் கொள்ளாதீங்க. அவன் பார்க்கிற இடம் உலர்ந்து போன எலும்புகள் தான். கர்த்தர் கரத்துல அவர்கிட்ட சொல்லிடுறாருல. கர்த்தர் கேட்கும் போது, கர்த்தாவே இது நீர் அறிவீர் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் கர்த்தரே அதை செய்திருக்கலாம். ஆனால் அந்த தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலை பயன்படுத்தி அவர் சொல்ற காரியம் என்னது? நீ தீர்க்க தரிசனம் உரை. அவன் பார்க்கையில், கண்கள்ல பார்க்கும்போது நரம்பு உண்டாவது, சதை உண்டாவது, தோலினால் மூடப்பட்ட ஒரு சரீரமாய் மாறுது. அப்புறம் என்ன சொல்றாரு? நீ அதை அதன் மேல் ஊது, உயிர் பெற்றது. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகளெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ, பள்ளத்தாக்கு போல சூழ்நிலை, உயிரற்ற எலும்புகளாய், உலர்ந்த எலும்புகளா இருக்குது. ஒண்ணுமே முடியாது, சான்ஸே இல்ல, வாய்ப்பே இல்லை. கர்த்தரிடத்தில் நாம் நீர் அறிவீர் கர்த்தாவே ஒப்பு கொடுக்கும் போது அவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? நீ தான் இதை செய்யணும். அவர் செய்யல. அவர் என்ன சொல்றாரு? தீர்க்க தரிசனம் நீ உரை. நீ அந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று ஒரு சேனையா எழும்புவதற்கு நீ என்ன செய்யணும்னு நான் உனக்கு என்ன செய்யறேன்? சொல்லி கொடுக்கிறேன். இதெல்லாம் ஏன் நான் மறுபடியும் சொல்றேன்னா, உயிர்த்தெழுந்த வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இடத்துல மாத்திரம்தான் இல்ல, அவர் நமக்கும் என்ன செய்திருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார்.
அதை உணர்ந்தவர்களாய் நீங்க செயல்படும் போது உங்களுடைய வாக்கு, உங்களுடைய டாக் எல்லாமே எப்படி இருக்கும்? கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் நீங்க மாற முடியும். ஹல்லேலூயா. இது நான் மாத்திரம் விரும்பலை, பிதாவும் அதை தான் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவும் அதை தான் விரும்புகிறார். அதுதான் நம்ம பார்க்க போறோம். நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு செய்த இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை சரீரத்தில் மரித்து உயிர்த்தெழுவது மாத்திரமல்ல, மரித்து கிடக்கின்ற அநேக சூழ்நிலைகளை பார்த்து நீங்க பேசுகிற வார்த்தை அது என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கும், உயிர்த்தெழும். ஹல்லேலூயா. மூன்றாவதா பாருங்க, யோவான் 11ஆம் அதிகாரம். புதிய ஏற்பாட்டுக்கு வந்துடலாம். இது ரெண்டும் பழைய ஏற்பாட்டுல மரித்து இல்ல ஒண்ணுமே இல்ல பயனற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவரை கர்த்தர் உயிர்ப்பித்ததை நாம பார்க்கிறோம். யோவான் 11ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனத்தை பார்க்கலாம். 25, 26 அதை எடுத்துக்கலாம். படிக்கிறதுக்கு முன்னாடி, லாசரு மரித்த பிற்பாடு அவன் மரண படுக்கையில் இருக்கும் போதே கர்த்தருக்கு என்ன செய்யப்பட்டது? இயேசுவானவருக்கு என்ன செய்யப்பட்டது? ஆமா, டெலிகிராம் வந்துருச்சு. உங்களுடைய ஃப்ரெண்ட் என்ன செய்யறாரு? வியாதிப்பட்டு இருக்கிறார். பட் he delayed. அவர் காலதாமதம் செய்தார். சில நேரம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில தாமதிப்பதற்கு நோக்கம் என்ன தெரியுமா? அவர் மகிமைப்படும்படியா, அவர் உங்களில் லாசருவில் மகிமைப்படும்படியா. ஏற்கனவே சொன்னதான் உங்களுக்கு சொல்றேன். லாசரு உயிர்ப்பித்த பிறகு, மரணத்திலிருந்து உயிர்ப்பித்த பிறகு லாசருவை பார்க்க என்ன செய்தாங்களாம்? ஜனங்கள் எல்லாம் கூடி வந்தாங்களாம். அல்ல, நம்மளை பார்க்க வரணும்னா ஆசையா தான் இருக்கும். ஆனா என்ன செய்யணும்? அந்த பாதையில நம்ம கடந்து போகணும். மரணம் சம்பவித்தது. இயேசுவானவர் தாமதித்து அவங்க வீட்டுக்கு போறாரு, பெத்தானியாக்கு போறாரு. மார்த்தாள் என்ன சொல்றா? Lord, you are too late. சில நேரம் நம்மளும் அப்படிதான் சொல்றல, கர்த்தாவே எங்களுடைய சூழ்நிலை நீ ரொம்ப தாமதிக்கிறீர்ப்பா. உண்மையிலே தாமதம் நம்மளுடைய இருதயத்தை ரொம்ப கஷ்டப்படுத்துதா? அப்படித்தானே செய்யும்ல. நீண்ட நாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைத்து போனது போல சூழ்நிலை. என்ன நடந்தது பாருங்க. அந்த 25, 26 படிக்கலாம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். 23ஆவது வசனம் படிக்கலாம். 23, 24. இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றான். ஹல்லேலூயா. இயேசுக்கே சில நேரம் அட்வைஸ் கொடுக்கிறோம்ல. இயேசுவானவர் சொல்றாரு, உன்னுடைய சகோதரன் உயிர்ப்பிப்பான், உயிர்த்தெழுவான் அப்படின்னு. ஆம் கர்த்தாவே, நானும் விசுவாசிக்கிறேன். கடைசி நாளில், லாஸ்ட், அவர் சொல்றாரு, நாட் லாஸ்ட் நவ். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கடைசியில அதுக்கு ஒரு காலத்துல நடக்கும் கர்த்தாவே, நடக்கிற நேரத்துல நடக்கட்டும். இல்ல, விசுவாசித்து ஜெபிக்கிறோம், சோர்ந்து போன உடனே சொல்றோம் நடக்கும் போது என்ன செய்யட்டும்? நடக்கட்டும். ஆனா கர்த்தர் என்ன செய்யறாரு தெரியுமா? நடக்கும் போதல்ல, அது நடக்க வேண்டிய தருணம் இப்பொழுது. ஹல்லேலூயா. காரியம் எதற்கு? அவர் மகிமைப்படும் நாள் வரை அவர் காத்திருந்தார். அவரும் அழுதார், துக்கித்து அழுதார். ஆனால் அவள் மார்த்தாள் இடத்துல போய் பேசும்போது இந்த காரியெல்லாம் பேசணும்னா மார்த்தாளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. உடனே வந்து செய்தா, அவ போயிட்டு அவர் சகோதரி அனுப்புறான். இல்ல, சில காரியம் நம்ம ரொம்ப தப்பு மேல தப்பு பண்ணா அந்த இடத்துல நம்ம இருக்க விரும்ப மாட்டோம் பாருங்க. வேற யாரையாவது கோர்த்து விட்டுட்டு அப்படி நடந்துருவோம். அவன் அதே மாதிரி அவர் சொல்றதெல்லாம் கர்த்தர் என்ன செய்யறாரு? இயேசுவானவர் என்ன சொல்றாரு? பதில் சொல்லிட்டே இருக்கிறாரு. என்ன சொல்றாரு? அவன் உயிர்த்தெழுவான். ஆமா கர்த்தாவே, அவர் கடைசி காலத்துல என்ன செய்வாரு? உயிர்த்தெழுவான். இப்படி சொல்ல சொல்ல அவளுக்கே நம்ம ஏதோ ராங் ரூட்ல போறோம்னு சொல்லி அவ போயிட்டு அவளுடைய சகோதரியை அனுப்புறா. அப்புறம் என்ன நடக்குது? அவர் உயிர்த்தெழுந்த இடத்துக்கு, அவர் கல்லறையில் இருக்கின்ற இடத்துக்கு போறாங்க. லாசரு வைக்கப்பட்ட கல்லறையில் கல்லை புரட்டி போடும்படி கர்த்தர் சொல்றார். நல்ல கவனமா கேளுங்க. எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் அந்த கல்லறையில் போன உடனே ஜனங்களை பார்த்து சொல்றார், நீ யாராவது இந்த கல்லை என்ன செய்யுங்க? புரட்டி போடுங்க. இந்த அற்புதத்தை யார் செய்யறா? குமாரனாகிய கிறிஸ்து. முதலாவது சம்பவம், முதலாவது உயிர்த்தெழுந்த வல்லமை எங்க நடந்ததுன்னு சொன்ன? யார் செய்தா? பிதா இல்லையே, பிதாதான் செய்தாரு. ஆனா ஒருவரை கொண்டு செய்தார். பிரதான ஆசாரியன்
முதலாவது உயிர்த்தெழுந்த ஆரோனுடைய கோல் பிரதான ஆசாரியனாய் வெளிப்பட்டான், அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது. இரண்டாவது தீர்க்கதரிசி. நல்ல கவனமா இந்த லைன்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க. பிரதான ஆசாரியன் மூலமாக உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. இரண்டாவது தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் என்ன செய்யறாரு? உலர்ந்து போன எலும்புகளை உயிர் பெற செய்கிறார். தீர்க்க தரிசன வார்த்தை, தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்க்கையில தீர்க்க தரிசனமாய் எதெல்லாம் நீங்க வருதுன்னு நீங்க நினைத்தீர்களோ, எதெல்லாம் ஆவியில் நீங்க கிரகித்து கொண்டீர்களோ, அது கட்டாயம் கர்த்தர் என்ன செய்வாரு? செய்வாரு. யாரை கொண்டு செய்வாரு? உங்களை கொண்டுதான் செய்வார். அல்லேலூயா. எசேக்கியேல தான் பார்த்து சொன்னாரு, நீ தீர்க்க தரிசனமாய் உரை, எலும்ப பார்த்து பேசு. அது ஒண்ணுமே நடக்காத ஒரு சூழ்நிலையா இருந்தா கூட அவன் என்ன செய்தான்? கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து தீர்க்க தரிசனமாய் உரைத்த பிற்பாடு எலும்புகள் உயிர் பெற்றது, சேனையாய் எழுந்து நின்றது. அல்லேலூயா. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், இதனால எனக்கு என்ன பயன், இது எனக்கு என்ன கை கொடுக்க போகுதுன்னு. ஆனா உலர்ந்த எலும்புகள் தான் சேனையா எழும்பி உங்களை என்ன செய்யுது? உங்களுக்கு சப்போர்ட்டா நிக்குது. மூன்றாவது, குமாரனாகிய கிறிஸ்து லாசருடைய மரணத்தை என்ன செய்தாரு? உயிர்த்தெழு செய்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக தான், நான்காவதாக தான் நாம் பார்க்க போகிற இந்த காரியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். ஹல்லேலூயா. வெள்ளிக்கிழமையில அவர் என்ன செய்தார்? சிலுவையில் அறையப்பட்டார். சனிக்கிழமை நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அது என்னது? சாபத் டே, அப்படிதானே? ஓய்வு நாள். ஓய்வு நாளில யூதர்களுடைய முறைமை என்னது? ஒரு காரியமும் செய்யக்கூடாது, ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அப்ப சனிக்கிழமை ரெஸ்ட் எடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன செய்யறாங்க? பெண்கள் கூடி அவருடைய சரீரத்தை என்ன செய்யறாங்களா? சுகந்த வர்க்கமிடும்படியாக மரித்து போனாரு. அவருடைய சரீரத்தை நான் என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். அவர் சரீரத்தை நான் நல்ல ஒரு தூப வர்க்கம் போடணும்னு நினைச்சு வராங்களே தவிர, அவர் உயிரோடு இருந்த நாட்களில் அவர் பேசிய வார்த்தைகளை அவர் என்ன செய்யல? அறிந்து கொள்ள. அதான் நம்ம ஆரம்ப ஜெபத்துல பார்த்தோம்ல, அவர்கள் அறியாது இருந்தார்கள், அவர்களுக்கு அது புரியல. இயேசு கிறிஸ்து மறுபடியும் உயிர்த்தெழுவார் என்று அநேக காரியங்களில் அவர் சொல்லிக்கொண்டே இருந்த போதிலும் கூட அவர்களுடைய அவருடைய இறந்து போன சடலத்துக்கு அதான் என்ன செய்யணும்? சுகந்த வர்க்கத்தை இடும்படி அவங்க என்ன செய்யறாங்க? வருகிறாங்க. வரும்போதே அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம்ல, இவ்வளோ பெரிய கல்லை என்ன செய்ய முடியும்? யாரு விரட்ட முடியும்? நல்லா கவனமா கேளுங்க. இந்த இடத்துல பிதாவாகிய தேவனே என்ன செய்தாரு? உயிர்த்தெழுதலின் வல்லமையை வெளிப்படுத்துறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. முதலாவது என்னது? பிரதான ஆசாரியனுடைய வாழ்க்கையில் அது சம்பவித்தது. இரண்டாவது தீர்க்கதரிசி எசேக்கியேல் மூலமாய் சம்பவித்தது. மூன்றாவது குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாய் நடந்தது. நான்காவது பிதாவாகிய தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் போகும்போதே பேசிட்டு போறாங்க, இவ்வளவு பெரிய கல்லை நமக்காக யார் புரட்டுவது? என்னால முடியாது, ஆனால் நான் தேவனை பார்க்கணும்னு வாஞ்சியா போகும்போது, இரண்டாவது வசனத்தை கூட படிக்கலாம் பாருங்களேன். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசல் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். ஹல்லேலூயா. இவங்களுடைய வாஞ்சை என்னவா இருந்ததுன்னா, இயேசுவை பார்க்கணும். ஆனால் இயேசுவை பார்க்கிறதுக்கு உள்ள தடை, இந்த கல்லை புரட்டுவது எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் என்ன செய்தாங்க? அந்த இடத்துக்கு போனாங்க. நாம் என்ன செய்யறோம்? வீட்டிலேயே உட்காந்துட்டு நம்ம போலான்றா ரொம்ப யோசிக்கிறேன். ஆனா கல்லை யார் புரட்டுறது? வீட்டுக்குள்ளேயே தான் உட்கார்ந்து இருக்கிறோம். நான் மறுபடியும் சொல்றேன், நான் செயல்படும் போதுதான் கர்த்தர் அவருடைய வேலையை என்ன செய்ய முடியும்? செய்வான். என்னுடைய பாடுகளும் பிரச்சனைகளும் இருக்குது, இது ஒண்ணுமே முடியாது அப்படின்னு நான் உட்கார்ந்துட்டு இருந்தா பாடுகளும் பிரச்சனைகள் தான் இருக்கும். ஆனால் நான் கர்த்தரிடத்தில் போய் பார்க்கணும் போதுதான் அவர் கர்த்தர் என்ன செய்வாரு? அவருடைய தூதனை அனுப்பி அந்த கல்லை என்ன செய்தாரா? ஹல்லேலூயா. ஒருவேளை அவங்க வந்த நோக்கம் நிறைவேறாம இருக்கலாம். நான் இயேசுவை பார்த்து என்ன செய்யலாம்? அவருக்கு எம்பாமிங் பண்ணலாம். அவர் என்ன செய்யலாம்?
பதப்படுத்தலாம் அப்படின்னு அவங்களுடைய எண்ணமா இருந்தது. ஆனால் அவங்களுடைய பிரதான நோக்கம் என்ன, அவங்களுடைய கமிட்மெண்ட் என்ன, அவங்களுடைய அர்ப்பணிப்பு என்னவா இருந்தது? நான் இயேசுவை போய் பார்க்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனைகள், கல்லை யாரு புரட்டுவாங்க, 4 பேரை யார வருவாங்க, விடிய காலையில வேற, நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு யாராவது செமிட்ரியில போயிட்டு ஒரு 3-4 மணிக்கு போங்கன்னா எத்தனை பேர் தைரியமா போவோம்? ஆனா நமக்கு நேசித்த ஒருவர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னா நம்ம தைரியமா போவோம்ல. நீங்களாம் பார்த்தா ஐயோ நான் பகல்ல போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறீங்க. நாம் ரொம்ப நேசிக்கிறவங்க ஒருத்தங்க இருந்தா அவர்களுக்காக நாம் என்ன செய்வோம்? இந்த பெண்கள் சேர்ந்து போறாங்க, விடிய காலையிலே அவர்களுக்குள்ள கலக்கம் இருந்தது, அவர்களுக்குள்ள பயம் திகில் இருந்தது, இந்த கல்லை யார் புரட்டுவாங்கன்ற கேள்விகளும் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு குறிக்கோள் என்னது? நான் இயேசுவை போய் பார்த்து அவருடைய சரீரத்திற்கு சுகந்த வர்க்கத்தை நான் போடணும்னு அவங்க என்ன செய்தாங்க? செயல்பட்டாங்க. எப்பொழுது நான் என்னுடைய பிரச்சனைகள், பாடுகள், என்னுடைய வேதனைகள், நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாம் இருக்குது, ஆனால் இதை நீக்கி போடும்படி கர்த்தர் தூதனை அனுப்பி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்வாரு? இவைகளை எல்லாம் புரட்டி போடுவதற்கு அவர் போதுமானவரா இருக்கிறார். அது அவருக்கு லேசானதா இருக்குது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? இந்த அவமானங்களை நாம் என்ன செய்யறோம்? அப்படியே வச்சுட்டு கர்த்தாவே நீர் இதை செய்யுங்க, நீர் இதை செய்யுங்க. என்னுடைய செயல்பாடு இல்லாத வரையும் அந்த செயல்படுவதற்கு கர்த்தரால் என்ன செய்யாது? முடியாது. ஹல்லேலூயா. போய் பார்க்கறாங்க. நல்லா கவனமா கேளுங்க. அநேகருடைய கேள்விகள், மரித்து உயிர் தெழுவதற்கு பாசிபிலிட்டி இருக்கா? ஒருவேளை லாசருவை எழுப்பின தேவன் குமாரன் என்ன செய்தாரு? மறுபடியும் அந்த லாசரு மரித்து போனான். ஆனால் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலில் ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? உயிர்த்தெழுந்த இயேசு இன்றும் உயிரோடு கூட பிதாவின் வலது பாரட்சத்தில் என்ன செய்யறாரு? வீற்றிருக்கிறவராய் இருக்கிறார். திரும்பவும் நியாயாதிபதியாய் அவர் என்ன செய்வாரு? வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உயிர்த்தெழுந்த தேவன் மறுபடியும் அவர் என்ன செய்யறாரு? வருவார். அவர் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, முதலாவது பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் வைக்கப்பட்ட இடத்துல என்னது? ஒரு செட் பிரிவு பாதுகாப்பு நடக்குது. மரித்து போன இடத்துல யாராவது பெரிய ஓடி தப்பிச்சு போயிட போறாங்கன்னு யாராவது வைப்பாங்களா? இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தார் என்பதனுடைய என்ன சொல்லலாம்? அவர் உயிர்த்தார் என்பதுக்கு ஒரு எவிடன்ஸ் என்னது? அநேக எவிடன்ஸ் சொல்ல முடியும். இங்கு சொல்லப்பட்ட காரியம் பாருங்களேன். மத்தேயு 27ஆம் அதிகாரத்துல 63, 64 வசனங்களை கூட வாசிக்கலாம். ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியில் வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கு முந்தின எத்தனை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கும் நீ 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். ஹல்லேலூயா. என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து சொன்னதை ஞாபகம் வச்சிருக்காங்க, ஆனால் விசுவாசிக்கல. இன்னைக்கு நம்மளுடைய வேத வசனத்தை ஞாபகம் வச்சிருக்கிறோம், விசுவாசிக்கிறோமான்னு கேட்டா ஒரு கேள்விக்குறிதான். ஒரு வசனத்தை சொன்ன உடனே நாம் ஆரம்பிச்ச உடனே முடிச்சிடுறோம், ஆனா விசுவாசிக்கிறோமா? இயேசு சொன்னாரு, நான் மரித்து 3ஆம் நாள் உயிர் பெறுவேன் என்றதை என்ன செய்யறாரு? அவர் வெளியரங்கமாய் பேசுகிறார். இந்த ஆலயத்தை இடித்து 3 நாட்களுக்குள்ளா நான் என்ன செய்வேன்? திரும்ப கட்டுவேன் என்று சொல்றார். இதை ஜனங்கள் இதை காரணமாய் வைத்துதான் அவர் கொலை செய்யும்படி என்ன செய்யறாங்க? தேவ தூஷணம் செய்யறான்னு சொல்லி கொலை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறாங்க. பிற்பாடு அவர் சொல்றார், நான் மரித்தாலும் 3ஆம் நாள் என்ன செய்வேன்? உயிர் பெறுவேன். இந்த வார்த்தையை அவர்கள் கேட்கிறாங்க. ஆகவே என்ன செய்யறாங்க? இவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்திடக்கூடாதுன்னு உயிர்த்தெழ மாட்டார் என்பதை நிரூபிக்கும்படியாக அவர்கள் காவல் வைக்கிறாங்க. யூதர்களுடைய சோல்ஜர்ஸ் எப்படி ஒரு 10 இருந்து 30 பேர் அவங்க என்ன செய்யறாங்க? கல்லறைக்கு வெளியில நிக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அதே அதிகாரத்தில் 66ஆம் வசனத்தை கூட படிக்கலாம். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. முதலாவது காவலாளிகளை ஏற்படுத்துறாங்க. அடுத்தது என்னது? கல்லுக்கு சீல் பண்றாங்க. நீங்க நல்லா கவனமா கேளுங்க. ராஜாவினுடைய சீலை யாராவது பிரேக் பண்ணா மிகுந்த தண்டனை உண்டாகும், பெரிய தண்டனை கிடைக்கும்.
அப்போ வெளியிலிருந்து யாரும் அதை என்ன செய்யக்கூடாது, களவாய் கொண்டு போயிட்டு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார்னு பொய் சொல்லிடக்கூடாதுன்றதுனால கல்லறைக்கு மேல கல்லை வைத்து அதை சீல் பண்ணி அதை என்ன செய்ய, முத்திரையிட்டு, அப்புறம் என்னது, அதற்கு காவல் வைத்து கல்லறையை பத்திரமா வச்சிருந்தாங்க. உள்ள இருக்கிறது யாரு? இந்த வார்த்தைகள்லாம் நீங்க தியானிக்கும் போது உங்களுடைய சூழ்நிலைகளை நல்லா யோசித்து பாருங்க. என்னுடைய பிரச்சனை நீங்காதபடி எவ்வளவுதான் நீ சீல் பண்ணாலும், எவ்வளவுதான் நீ காவல் வைத்தாலும், அந்த கல்லறையை பாதுகாத்தாலும், என்னுடைய பிரச்சனை நீங்க கூடாதுன்னு சத்ருவானவன் பாதுகாத்தாலும் கூட கல்லை யார் திறந்தது? கர்த்தருடைய தூதனை அனுப்பி அப்படின்றது. நல்லா கவனமா கேளுங்க. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஏதோ ஒரு நாள் சம்பவித்தது என்பதை சந்தோஷமா கேட்டுட்டு இயேசு உயிர்த்தார்ன்றது மட்டும் இல்ல, உயிர்த்தெழுந்த தேவன் என்னோடு இருக்கும் வரையில் எனக்குள்ள அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ன செய்யணும்? வெளிப்படணும், செயல்படணும். நான் வேலை செய்யற இடத்துல நான் எனக்குள்ள உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை எனக்குள்ள என்ன செய்யணும்? செயல்படணும். ஹல்லேலூயா. கல்லறையை சீல் பண்ணாங்க, எல்லாம் செய்தாங்க. இருந்த போதிலும் என்ன செய்யப்பட்டது? ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த தேவன் அவருடைய சீடர்களை சந்திக்கும்படி என்ன செய்தார்? அநேக நாட்கள், வேதம் சொல்கிறது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல 40 நாட்களாக அவர் தன்னுடைய சீடர்களை சந்தித்தார். எடுத்துக்கொள்ள பாருங்க, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல முதல் அதிகாரத்தின் 3ஆம் வசனம், அப்போஸ்தலர் 1:3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஹல்லேலூயா. ஒரு தரிசனத்தை, ஒரு பரம தரிசனத்தை சரியாய் உள்வாங்கி கொண்ட ஒரு மனிதனால் மாத்திரம்தான் இதை செய்ய முடியும். உயிர்த்தெழுந்த பிற்பாடு 40 நாட்கள் அவர் என்ன செய்தாராம்? அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களோடு கூட. ஹல்லேலூயா. நம்ம அது மாதிரி ஒரு சம்பவம் நமக்கு நடந்தா என்ன இருக்கும்? நான் பண்ண பாரு, நான் இங்க இருந்தேன்னா நான் இப்படி, நான்ற வார்த்தை தான் வந்திருக்கும் இல்ல எனக்கு. இப்படி நான் போன உடனே இவ்வளவு கூட்டம், நான் வந்த உடனே இவ்வளவு ஜனங்கள், நான் பேசுறதை கேட்டுதான் ரட்சிக்கப்பட்டாங்க இல்ல. இவர் என்ன சொல்றாரு? உயிர்த்தெழுந்த தேவன் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பத்தி என்ன செய்தாராம்? பேசினார். ஹல்லேலூயா. என்னுடைய அழைப்பு, அவருடைய தரிசனம் என்னவா இருந்ததோ, மரணத்தில் இருந்து உயிர்த்தெழுந்தது ஒரு பெரிய காரியமா இருந்தாலும் அதை பிரஸ்தாபப்படுத்தல. அவர் வந்த நோக்கத்தை மறுபடியும் என்ன செய்யறாரு? அவரோடு கூட இருந்தவர்களுக்கு விவரிக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் வல்லமை இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை காட்டிலும் பெரியது. நீங்க கையில் வைத்திருக்கிற வேத வசனம் இந்த உலகத்தில் இருக்கும் காரியங்களை விட பெரியது. ஹல்லேலூயா. அதை உள்வாங்கி கொண்டாதான் எந்த சூழ்நிலையிலும் அந்த வார்த்தையை பேச முடியும். அப்படிதான் நடந்தது இல்ல. பவுல் மறுபடியும் கொரிந்து சபைக்கு எழுதுறான் பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 6 முதல் 8 வசனம். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரையடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். ஹல்லேலூயா. சொல்றாரு, அவர் ஒரே இடத்துல 500 பேருக்கும் மேலான உள்ள இடத்துல என்ன செய்தார்? தரிசனமானாரு. அப்புறம் யோவானுக்கும் தரிசனமானாரு. அது மாத்திரமல்ல, அகால பிறவியாய் எனக்கும் என்ன செய்தாரு? தரிசனமானார். இது என்ன அர்த்தம்? உயிர்த்தெழுந்த இயேசு எப்படி அவர் உயிர்த்தெழுந்தார், இதை குறித்து நாம் அநேக ஆண்டுகளாய் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனா அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்யப்பட்டிருக்குது? கொடுக்கப்பட்டிருக்குது. அதை நம்ம அறியாததுனாலதான் அதை பயன்படுத்துறது இல்லை. உயிர்த்தெழுத வல்லமை நான் என் மூலமாய் வெளிப்படணும்னா அதற்குரிய ஏற்ற காரியங்களை நான் என்ன செய்யணும்? செயல்படவும் செய்யணும்ல. அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர்கள் ராஜ்யத்திற்குரியவர்களை குறித்து அவர்களோடு பேசி திருஷ்டாந்தரமாய் அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். என்னது? அவர் அவருடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்தி சோர்ந்து போயிருக்கிற அவருடைய சீசர்களை என்ன செய்யறாரு?
பலப்படுத்துகிறார். இந்த பலப்படுத்தின பிற்பாடு பாருங்க, ஒரு மனிதன் அவனுக்குள் உயிர்த்தெழுந்த வல்லமை அவனுக்குள் செயல்பட தொடங்கிய பிற்பாடு, நீங்க நல்லா கவனமா கேளுங்க, இயேசு கிறிஸ்துவோடு கூட ஊழியம் செய்த அவருடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்து பிடிக்கப்பட்டார் என்ற செய்தி கேட்ட உடனே என்ன செய்தாங்க எல்லாரும்? ஆமா, நம்ம கூட அதே மாதிரி தான். இல்ல, கிறிஸ்து ஒர்க் அவுட் ஆகலன்னா வேற இல்ல, அவரோடு கூட தான் இருந்தாங்க, அவருடைய வல்லமையை பார்த்தாங்க, அவர் செய்கின்ற அற்புதங்களையும் அதிசயங்களையும் சுகமளிக்கும் வல்லமை எல்லாத்தையும் பார்த்தாங்க. ஆனா அவர் பிடிக்கப்பட்டார்னு ஒருத்தனும் எங்க போனான்னு தெரியல. காரணம் என்ன தெரியுமா? அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவர்கள் என்ன செய்யல? வாங்கல. அவருடைய வார்த்தை இன்னும் அறியல. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவர்கள் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமான பிற்பாடு, நீங்க அப்போஸ்தலர் 3-4 அதிகாரங்கள்லாம் எடுத்து படிச்சீங்கன்னா, பேதுரு எப்படி இருந்தான்? பேதுரு தான் முதல் ஓட்டம் ஓட்டான், அப்படிதானே? ஒருத்தங்க பிடிச்சி கேட்டாங்க, நீ இயேசுவோட இருந்த மாதிரி இருக்குதுன்னு. ஐயோ, அது நான் இல்லை, அவர் எனக்கு யாருன்னே தெரியாது, அந்த மனுஷன் ஏன் எனக்கு பிரச்சனையை கொண்டு வர? இல்ல, சில இடங்கள்ல நீங்க கிறிஸ்டின்னா உங்களுக்கு பிரச்சனை கொண்டு வருவாங்கல்ல. வேலை சிலத்துல நான் கிறிஸ்டின் அப்படியே சத்தம் காட்டாம போயிடணும். பேர் என்ன? ஆமா, பேரை சொல்லிட்டேன்னா நான் யாருன்னு தெரிஞ்சிடும், என்னுடைய அடையாளம் தெரிஞ்சிடும். அப்படியே அவங்களோட என்ன செய்யலாம்? மிங்கிள் ஆயிரணும். அப்படியே அவங்களோட ஒத்து போனாதான் பாஸ்டர் வேலை நமக்கு நிலைக்கும். அப்படிப்பட்ட வேலை உங்களுக்கு என்ன செய்யல, கர்த்தர் கொடுக்கல. நீங்க எங்க இருந்தாலும் கர்த்தரை பிரதிபலிக்கிறவர்களா இருந்தா, நீங்க இருக்கிற இடம் உங்களுக்கு சரியில்லைன்னா, உங்களுக்கு எந்த இடம் ஏற்ற இடமோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் என்ன செய்வாரு? ஆமா, ஓடின பேதுரு தான் அவன் பிரசங்கிக்கிறான். கிறிஸ்துவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போது அநேகர் அவங்களுடைய இருதயத்தில் குத்தப்பட்டவர்களா என்ன செய்யறாங்க? நாங்க என்ன செய்யணும்னு வந்து கேட்கிறாங்க. உயிர்த்தெழுந்த வல்லமையை அவன் தரித்து கொண்ட பிற்பாடு அநேக அற்புதங்களையும் அதிசயங்களும் இயேசு கிறிஸ்து செய்தது போல அவனும் என்ன செய்தான்? ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து அடுத்து இது போறோம். அப்போஸ்தலர் 4 அதிகாரத்தில் 13 வசனம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. இதுவரையும் அவங்களுக்கு தெரிந்த பேதுரு வேற, அவன் படிப்பறிவற்றவன், அவன் பேதையன். ஆனால் உயிர்த்தெழுந்த வல்லமையை அவன் பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவனை அடிக்கிறாங்க, ஜெயில போடுறாங்க, மறுபடியும் என்ன செய்யறாங்க? கிறிஸ்துவை பேசுறாங்க. அதை பார்த்த சதுசேயர், பரிசேயர், வேதபாரகர்கள்லாம் பார்த்துட்டு, இவன் பேதுரு தானே, யோவான் தானே, படிப்பறிவற்றவர்கள் தானே, பேதைகள் தானே. ஆனா கடைசியில் என்ன சொல்றாங்க? ஆனால் இவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர். இன்னைக்கு நம்மளுடைய அடையாளம் அதுதான் இருக்கணும். கிறிஸ்துவுடைய வார்த்தையை பேசுவதற்கு, கிறிஸ்துவினுடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு நீங்க ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? வாய்ப்படவே கூடாது. அப்பதான் நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் போதுதான் யூ ஆர் ஸ்டாண்ட் அவுட் கிறிஸ்டியன்ஸா இருக்கிறீங்க. இல்ல, கர்த்தருக்காக நான் ஒரு காரியத்தை செயல்படும் போதுதான் நான் கிறிஸ்துவுக்காக வேறு பட்டவள் என்பதை நான் என்ன செய்ய முடியும்? வெளிப்படுத்த முடியும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், ஹல்லேலூயா, ரொம்ப சந்தோஷம், நல்லது. ஆனால் அந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இன்றும் என்ன செய்கிறது? செயல்படுகிறதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றும் அவருடைய வல்லமை நமக்குள்ள என்ன செய்கிறது? செயல்படுகிறதை பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஒரு சந்தேகம், ஒரு டவுட், இல்ல ஒரு செகண்ட் தாட் அப்படி இருக்கும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை பாருங்க, இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்பதை என்ன செய்யறோம்? உறுதிப்படுத்த அநேக காரியங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்திருக்கிறார். இவர்தான் தேவகுமாரனா அப்படின்னு, இந்த வார்த்தை தான் எனக்கா, இந்த காரியம் எனக்கு கொடுக்கப்பட்டதா என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நீங்கள் கர்த்தருக்குள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. முதலாவது எடுத்துக்கொள்ளும் பாருங்களேன், ரோமர் முதல் அதிகாரத்துல 4 மற்றும் 5 வசனம். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களின் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட
தேவகுமாரனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மாம்சத்தின்படி தாவீதின் வம்சத்தில் வந்தாலும் கூட பிதா அவர் என்ன செய்றாரு? மாம்சத்தின்படி அவர் தாவீதின் வம்சத்தில் வந்தாலும் பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரில் இருந்து பலமாய் ரூபிக்கப்பட்ட ஹல்லேலூயா. இந்த தேவகுமாரனை தான் நீங்க என்ன செய்றீங்க? நீங்களும் நானும் என்ன செய்றோம்? விசுவாசிக்கிறோம். அவரை தான் நாம் என்ன செய்திருக்கிறோம்? தரித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப புரியுதா உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட வல்லமை செயல்படணும்னு? ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்மளுடைய விசுவாச ஓட்டம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருது. எந்த வல்லமை உங்களுக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்க முதல்ல என்ன செய்யணும்? அறியணும். அதற்கு முன்பதாக அந்த குமாரன் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்திருக்கணும். இல்ல, எனக்கு ஒரு பெரிய ஒரு கண்ணை கொடுத்திருக்கிறாங்க. அந்த கண்ணை வச்சு எல்லாத்தையும் நான் என்ன செய்திடலாம்? ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஆனா அந்த கண்ணு எப்படிப்பட்டதுன்னு நான் முதல்ல என்ன செய்யணும்? ஆமா, நான் அந்த கண்ணை தண்ணி அடிக்கிறதுக்கு மாதிரி நினைச்சு பயன்படுத்திட்டு இருந்தா நம்ம ஸ்விம்மிங் பூல் போகும்போது தண்ணியை நிரப்பி அடிக்கும் பாருங்க. ஆனா அது பயங்கர வல்லமை உள்ளது. அப்போ இங்க சொல்லப்பட்ட வார்த்தை என்னது? அவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியானவர் பிறந்தவரும் பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவரை தான் நம்ம என்ன செய்திருக்கிறோம்? தரித்திருக்கிறோம். அவருடைய வார்த்தையில் தான் நாம் உருவாக்கி இருக்கிறோம். அப்போ சின்ன ஒரு காரியத்தில் கூட உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள் செயல்படும் போது நான் காண்கின்ற மரணமோ என்னதான் புதைத்து போட்டாலும் அது என்ன செய்யும்? முளைத்தெழும்பும். எந்த காரியம் மூடி சீல் வைக்கப்பட்டாலும் சரி, பாதுகாக்கப்பட்டு நீ எப்படி வருவேன்னு சவால் விட்டாலும் சரி, தேவன் அவருடைய தூதனை அனுப்பி உங்களை என்ன செய்வாரு? வெளியில கொண்டு வருவார். அதுதான் அவருடைய வல்லமை. இது கிறிஸ்துவுக்கு மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்க, அதே இதுல கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். கலாத்தியர் 4 மற்றும் 5ஆம் வசனம். நாம் புத்திர சுவிகாரத்தினுடையபடி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்துக்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மீட்டுக் கொள்ளும்படி தேவன் அவருடைய குமாரன் என்ன செய்திருக்கிறாரு? அப்போ முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது கிறிஸ்து யார் என்பதை, அவரை உயிர்த்தெழ செய்த தேவனுடைய வல்லமை என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டால்தான் அந்த வல்லமை நமக்குள் செயல்படுவது என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, இரண்டாவது காரியம் என்னது? அவர் இயேசு கிறிஸ்து பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கைக்கு போதுமானதா இருக்கு. அவருடைய வார்த்தை என்னை நம்பிக்கைக்கு ஏதுவாய் நடத்தணும். அதுக்கு மேல ஒன்றும் இல்லை. அவர் செய்த ஒவ்வொரு காரியமும் நம்பிக்கைக்கு ஏதுவாய் நம்ம என்ன செய்யறது? நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்களேன், மத்தேயு 17ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம், அதுக்கப்புறம் நான் சொல்றேன். 17ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது? இயேசுவானவர் தான் நேசித்த 3 சீஷர்களை கூட்டிட்டு ஒரு மலைக்கு போறாரு, மறுரூப மலையில. அங்க யார் காணப்படுறாங்க? மோசே, எலியா, 2 பேரும் பார்க்கறாங்க, 2 பேரும் காணப்படுறாங்க. மோசேவும் எலியாவும் காணப்படுறாங்க. அந்த வேளையில என்ன நடக்குது? இயேசுவானவர் இருக்கிறாரு, சீஷர்கள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாங்க. 9வது வசனத்தை படிக்கும் பாருங்க. 9வது. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். என்ன சொல்றாரு? அவருக்கு சம்பவிக்க போகின்ற காரியங்களை அவர் உறுதியாய் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். அவர் மரணித்து உயிர்ப்பிப்பதை அவர் ஏற்கனவே அறிந்ததுனால அந்த 9வது வசனத்துல அவர் சொன்ன காரியம் பாருங்களேன். அவர் மலையிலிருந்து இறங்கி வருகிற போது இயேசு அவர்களை நோக்கி,
மனுஷகுமாரன் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கும் வரை இந்த தரிசனத்தை ஒருவருக்கும். அப்ப யாருக்கு உறுதியா தெரிஞ்சிருக்கு? இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடியே தெரியுது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களிடத்துல சொல்லாம அவர் என்ன செய்யக்கூடாது, செய்ய மாட்டார் என்ற உறுதி நம்பிக்கை எனக்கு வேணும். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நடந்துக்கணும்ல. கர்த்தர் பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு வெளிப்படுத்தினார். அவர் சொன்னாரு, நான் உயிர் பெறுவது நிச்சயம். ஆனா நீ பார்த்த இந்த தரிசனத்தை நீ சொல்லாதீங்க, இப்ப உடனே போய் சொல்லாதீங்க. ஒரு காலம் வரும், நான் மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு நீங்க என்ன செய்ய. அப்ப அவருக்குள்ள ஒரு கான்பிடன்ட் எப்படி இருந்து பாருங்க. எனக்குள்ள அந்த ஒரு உயிர்த்தெழுதல் வல்லமை எனக்குள்ள செயல்பட்டுச்சுன்னா என்னுடைய பேச்சும் எப்படி இருக்கும்? உறுதியா இருக்கும். நாம் பேசுகிற காரியங்களில் ஒரு உறுதித்தன்மை இருக்கும், நம்பிக்கை இருக்கும். அந்த அதிகாரத்தை அவர் என்ன செய்தார்? ஆகவேதான் அவருக்கு இந்த வல்லமைகள் எல்லாம் அவர் புரிந்து கொண்டதுனாலதான் கடைசியில் அவர் உயிர்த்தெழுந்து பரமேறி போவதற்கு முன்பதாக மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் 18 இருந்து 20 வரையும் சொல்ல வார்த்தை என்னது? அவர் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் சொல்றேன், நீங்க புறப்பட்டு போங்கள் அப்படின்னு சொல்றார். எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இது அநேக இடங்களில் இயேசு சீஷர்களிடத்துல சொல்வதை நாம் பார்க்கிறோம். யோவான் 17ஆம் அதிகாரத்தின் முழுமையா நீங்க படிச்சு பார்க்கும்போது அவர் இதுதான் சொல்றார். அவர் எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன், நீங்க செயல்படுங்க அப்படின்னு சொல்றாருல. அடுத்தது பாருங்க, மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான் என்னுடைய ரட்சிப்பின் முதுகெலும்பா இல்ல மையமாய் மாறுகிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் தான் என்னுடைய ரட்சிப்பினுடைய நம்பிக்கை நங்கூரமா மாறுது. இல்ல என்னுடைய பேக் போனே அதான், என்னுடைய சப்போர்ட்டே அதான். கிறிஸ்து உலகத்தில் அனுப்பப்பட்டார். அவர் உலகத்தில் நேசித்ததற்காக அனுப்பப்பட்டார். அது மாத்திரமல்ல, அனுப்பப்பட்டவர் அவர் பிதாவின் சித்தத்தை பூமி எங்கு செய்து முடித்தார். அதுக்கு பிற்பாடு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுதல் தான் ரட்சிப்பின் மையமாய் மாறும். ஹல்லேலூயா. அநேக தெய்வங்கள் இந்த உலகத்துல எழுந்திருக்கலாம், அநேக தேவர்கள் எழுந்திருக்கலாம். சிலர் சொல்லுவாங்க, இவர் மரித்தார் ஆனா உயிர் தெழுந்துட்டாரு. மரிச்சு என்ன செய்தாரு? மறுபடியும் உயிரோட வந்தாரு. ஆனா உயிரோட வந்தவர் மறுபடியும் என்ன செய்தாரு? ஒரு நாள் செத்து போயிட்டாரு. ஆனால் ஒரே ஒரு தேவன் தான் மரித்து உயிர்த்து இன்றும் ஜீவிக்கிறார், திரும்பவும் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அதற்கு நீங்க வரலாற்று சான்று கேட்கணும்னா நீங்க நிறைய கூகுள் பண்ணி பார்க்கலாம். சரித்திர சான்று, வரலாற்று சான்றுகள், இயேசு இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கக்கூடிய அநேக ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து பார்த்த பிற்பாடு, ஆமாப்பா இவர் இருக்கிறார், உண்மைதான் அப்படின்னு சொல்லி கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் அநேகம். அவர் இல்லைன்னு நிரூபிப்பதற்காக தான் ஆராய்ச்சியை தொடங்குறாங்க. ஆனால் வேதத்தை படிச்சுட்டு அதன்படி ஆராய்ச்சி செய்யும் போது அவர் உண்டு என்பதை அநேகர் அறிந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அநேகர். ஹல்லேலூயா. அப்ப முதலாவது, அவர் உயிர்த்தெழுதலின் அவர் இயேசு பேசிய வார்த்தையில் என்னது? நமக்கு நம்பிக்கை உண்டது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான் நமக்கு என்னவா இருக்குது? நம்பிக்கையா இருக்குது. 1 கொரிந்தியர் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் உங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. ஹல்லேலூயா. பவுலினுடைய ஆணித்தரமான விசுவாசம் எங்கிருந்து ஆரம்பித்தது? அவன் தேவனுடைய உயிர்த்தெழுந்த தேவனை அகால பிறவி போல அவன் நேருக்கு நேர் கண்டது நிமித்தமாய் அவனுக்குள் ஒரு வைராக்கியம் வந்தது. அந்த வைராக்கியம் தான் அவனை என்ன செய்தது? இறுதி வரை ஓட செய்தது. அவன் தேவனோடு கூட உள்ள ஒரு ஐக்கியத்தை எப்படி அவன் பிணைத்து கொண்டான்? அவன் கண்ட தரிசனத்தில் அவன் என்ன செய்தான்? முழுமையாய் விசுவாசித்தான். இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையில சொல்றான், உயிர்த்தெழுந்த தேவனை தான் நான் என்ன செய்யறேன்? பிரசங்கிக்கின்றேன். அவர் உயிர்த்தெழாவிட்டால் இது எல்லாமே என்னது? வீண் என்பதை சொல்றான். உயிர்த்தெழாவிட்டால் என்னுடைய பிரசங்கம் விருதா, உங்களுடைய விசுவாசமும் விருதா. அப்போ கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கின்ற வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்யணும்னா அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ள அவர் என்ன செய்திருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார் என்பதை நான் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். பாருங்களேன், ரோமர் 10ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 10:9. இதெல்லாம் நீங்க குறிச்சு வச்சுட்டு நீங்க வீட்டுல போய் தியானிக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கு.
என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அடுத்தது 10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஹல்லேலூயா. அப்ப முதலாவது பாருங்க 9வது வசனத்துல, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே, என்னுடைய இருதயத்தில் உண்மையிலே விசுவாசிக்கிறனா, இல்ல ஒரு கதை மாதிரி 4 பேர் சொல்றாங்க உண்மையா இருக்கும் நம்புறோமா? விசுவாசம் என்பது எனக்குள்ள என்ன செய்யணும்? நான் கேட்கின்ற காரியங்களை நம்பலாம். எப்போ விசுவாசமாய் மாறும்? அனுபவம் தான் என்னுடைய விசுவாசமாய் மாறும். மற்றவங்க சொல்லுகிறத நான் நம்பலாம். விசுவாசம் என்பது எனக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியத்தினுடைய வெளிப்பாடு தான் விசுவாசம். பர்சனலா நான் ஒரு காரியத்தை விசுவாசித்து அதை நான் உண்மையிலே அது எனக்கு நடக்கும்னு நான் நம்புறேன் பாருங்க. என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் தான். அவன் இருதயத்துல என்ன செய்யணும்? நம்பணும். மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசி. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, உயிர்த்தெழுந்த இயேசு எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? பாவத்திலிருந்து அவர் வெற்றி சிறந்தார், சத்ருவினிடத்திலிருந்து வெற்றி சிறந்தார், சாபத்திலிருந்து வெற்றி சிறந்தார், என்னுடைய ஏழ்மை தன்மையிலிருந்து அவர் வெற்றி சிறந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் வெற்றி சிறந்தார்னா நம்ம உடனே நினைக்கிறோம் மரணத்திலிருந்து அவர் என்ன செய்தாரு? வெற்றி சிறந்தார் அப்படின்னு மாத்திரம் நினைக்கிறோம். அவர் சாபம், பாவம், மோசம், சாபம் எல்லாவற்றிலும் இருந்து அவர் என்ன செய்தாரு? வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் பாருங்களேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம். தாவீதின் சன்னதியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல் கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன், தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. இது அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து நம்ம பார்க்கிறோம். நான் அடுத்து சொன்னபடி இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்தது. அப்போ கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் அந்த வெற்றியில் பங்கடைகிறவர்களா இருக்கிறோம். எத்தனை பேர் புரியுது? இயேசு கிறிஸ்து எனக்காக வெற்றி சிறந்தார். அவர் பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, அவர் மரணத்தில் இருந்து எல்லாம் வெற்றி சிறந்தார். அந்த வெற்றியில் நானும் பங்கடையும்படி கர்த்தர் என்ன செய்யறாரு? செய்திருக்கிறார். நீங்க பாக்குறது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. யோவான் 14ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம் பாருங்களேன். யோவான் 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்யும் கிரியைகளையும் தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். சூப்பர் பாருங்களேன், என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. மெய்யாகவே மெய்யாகவே நான் என்னுடைய பிதாவினிடத்துல போறேன், ஆகவே என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், என்ன காட்டிலும் பெரிய வேலை செய்வ அப்படிங்கிறாரு. நம்மளை பார்த்தா ஐயோ அப்படின்ற மாதிரிதான். அவர் எவ்வளவு நம்பிக்கையா நம்மளை பார்த்து சொல்ற வார்த்தை பாருங்களேன். நான் என் பிதாவின் இடத்துல போறேன், என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு. இயேசு கிறிஸ்து ஒருவராய் இருக்கும்போது அவர் எங்க இருக்கிறாரோ அங்க மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? பிதாவினுடைய கிரியைகளை நடப்பிக்க முடியுது. ஆனால் அவர் போன பிற்பாடு பரிசுத்த ஆவியை என்ன செய்யறாரு? தேற்றரவாளனாய் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இங்க எங்கும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தா, அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறினா, நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான். நான் செய்த வேலையெல்லாம் கிரியைகளை நீங்களும் செய்வீங்க, இவைகளை காட்டிலும் பெரிய கிரியைகளை நீங்க செய்வீங்க. எவ்வளவு ஒரு கான்பிடண்டா நம்மளை பார்த்து சொல்லியிருக்கிறார் பாருங்க. என்னோட பெரிய ஆளா நீ வரணும்பா. ஒவ்வொரு தகப்பனுடைய வாஞ்சியும் அப்படிதான் இருக்கும்ல. என் பிள்ளை என்ன காட்டிலும் ஹைட்டா இருந்தானா ஒரு சந்தோஷம். என்னோட ஹைட் ஆயிட்டான்பா என் பிள்ளை, அது ஒரு 2 பேர்ட்ட சொல்லுவோம்ல. என்னோட நல்ல வேலையில இருக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான், சந்தோஷப்படுவோம்ல. அதே சந்தோஷம் தான் இயேசு சொன்னார். என்னை விசுவாசிச்சனா நான் செய்த கிரியைகளை தானும் நீயும் செய்வ, இவைகளிலும் பெரிய காரியங்களை செய்வ. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் வல்லமை எவ்வளவு பெரிய காரியம் பாருங்களேன். அவர் சொல்றாரு, இதை காட்டிலும் நீ பெருசா செய்வேன்.
இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உயிர்த்தெழுந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அதோடு கூட முடிந்து போவது அல்ல. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள் செயல்படும்படி நான் விரும்பி வாஞ்சிக்கும் போதுதான், அவருக்கு முற்றிலுமாய் நான் அவரை தேடும் போதுதான் நான் என்ன செய்ய முடியும்? அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ள செயல்படுவதை நான் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 34ஆம் வசனம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றும் தேவனுடைய வலது பாரசத்தில் வீட்டிலிருந்து உங்களுக்காக, எனக்காக என்ன செய்கிறார்? அவரு வேண்டுதல், பரிந்துரை செய்கிறார், வேண்டுதல் செய்கிறார். என் பையன் தான், கொஞ்சம் என்ன செய்யுங்க பிதாவே, அட்ஜஸ்ட் பண்ணுங்க, கொஞ்சம் மன்னிச்சு விடுங்க. இதெல்லாம் நீங்க எவ்வளவு தூரத்துக்கு அது உள்ள வாங்கிட்டீங்கன்னு தெரியல. இல்ல, நம்ம அநேக நேரம் நம்ம தவறுகிறோம். ஆனால் பிதாவாகிய தேவனிடத்துல கிறிஸ்து, நானும் இந்த பூமியில இந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன், இதெல்லாம் அவங்க கஷ்டம், இந்த கஷ்டத்தெல்லாம் அவங்க அனுபவிச்சு நமக்காக நிக்கிறதே பெருசு, கொஞ்சம் என்ன செய்யுங்க, ஒரு கிரேஸ் மார்க் 2 போட்டு விடுங்க. அப்படிதான் சொல்றாரு. நம்ம கிரேஸ் மார்க் மட்டும் வாங்கிட்டு என்ன செய்யறோம்? நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்யறோம். அவர் என்ன செய்யறாரு? நான் செய்த கிரியை நீயும் செய்யணும், இவைகளை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்யணும். கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அதுதான். என் மகன், என் மகள் என்னை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்யும்படிதான் அவர்களை நான் என்ன செய்திருக்கிறேன்? அழைத்திருக்கிறேன். செய்வதற்கு ஆயத்தமா இருந்தீங்கன்னா ஒரு விஷயம் எழுந்து நிற்போம். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள் கிரியை செய்ய இந்த காலை வேளையில கர்த்தாவே, எதெல்லாம் தடையா இருக்குதோ அது எல்லாவற்றையும் நான் உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு புதிய மனுஷனா, ஒரு புதிய மனுஷியா எங்களை மாற்றும். ஒப்பு கொடுக்க தயாரா இருந்தவங்க உங்களோட வாய்களை திறந்து, கர்த்தாவே, இதுவரை நான் ஓடின ஓட்டம் எனக்காக ஓட்டம், இனி கிறிஸ்துவுக்காக நான் ஓட எனக்கு கிருபையை தார். நாங்கள் தியானித்த முதலாவது பிரதான ஆசாரியனுடைய கோல் துளிர்த்தது, உயிரற்ற கோல் துளிர்த்தது. தீர்க்கதரிசி மூலமாய் உலர்ந்த எலும்புகளை நீர் உயிர் பெற ஆற்றல் உள்ள உம்முடைய வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை உயிரை பெற்று தந்தது. மரித்து 4 நாள் பிற்பாடு குமாரனாகிய கிறிஸ்துவை கொண்டு லாசருவை நீர் உயிர்ப்பித்தீர். மரித்த உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை 3ஆம் நாள் உயிர்த்தி உயிர் பெற எழும்ப செய்தி. இந்த ஆற்றல் எங்களுக்குள்ள நீர் கொடுத்திருக்கிறீர். இந்த காலை வேளையில் அதை உணர்ந்தவர்களா, அப்பா கர்த்தரே, எங்களுடைய வாழ்க்கையை ஏனோதானோ என்று நாங்கள் வாழாதபடி முழுமையாய் சிந்தித்து உண்மையும் உத்தமமாய் நடக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க கிருபை செய்யும்படியா உங்களுடைய வாய்களை திறந்தது. சில நேரங்கள் கர்த்தாவே, உங்களுடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை நாங்கள் முதலாவது ருசிக்க எங்களுக்கு கிருபையை தாரும். அதை பெற்றுக் கொள்வதற்கு சாதாரணமாக என்னுடைய வாழ்க்கையில நான் மற்றவர்களை போல வாழ்வது அல்ல, வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு வாழ்க்கை. எல்லா சூழ்நிலைகளிலிருந்து நீர் எங்களை மீட்டெடுக்க வல்லவராயிருக்கிறீர். கர்த்தாவே, கல்லறையின் மேல் கல் வைக்கப்பட்டது, அதில் முத்திரை போடப்பட்டது, காவலர்களால் காக்கப்பட்டது. இருந்த போதிலும் நீர் உம்முடைய தூதனை அனுப்பி கல்லை புரட்டு போட்டீர். காரணம், அது வெறுமையான கல்லறை என்பதை நீர் ஜனங்களுக்கு காண்பிக்கும்படியாய். காலை வேளை ராஜா, என்னென்ன பிரச்சனைகளோடு பாடுகளோடு கூட அப்பா இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை கர்த்தாவே நீர் நிரப்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தை வெளிப்படும்படியாய், மரித்து புதைக்கப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்து கர்த்தாவே அப்பா நீர் ஒரு காரியத்தை செயல்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம் சுவாமி, உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் மகிமைப்படும். உடைய பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு கற்றுக்கொள்ளும். வேதத்தின் வெளிச்சத்தில் நடக்க எங்களுக்கு அன்றாடம் எங்களுக்கு ஆலோசனைகளை தாரும். நீரை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின்